அன்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேரிலே 2000 ஆண்டுகள் பாரம்பரியத்துக் கொண்டு விளங்கும் கத்தோலிக்க திருவின் தலைமையிடம்தான் வத்திக்கான் நகரம். உலகின் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாய் அமைந்திருக்கும் இந்த வத்திக்கானை மையமாக வைத்தே திருத்தந்தையர்களின் உலகளாவிய தொடர்பாடுகள் இருக்கின்றன, செயல் திட்டங்களும் நிறைவேறுகின்றன. அந்த வகையில் திருவை செய்திகள், திருத்தந்தையின் உரைகள், சந்திப்புகள், திருப்பயணங்கள், சமூக நேர்காணல்கள் என எண்ணற்ற நிகழ்வுகளை வாரந்தோறும் கொண்டு வருவதால் இந்த நிகழ்ச்சி. இன்றும் திருத்தந்தை அவர்களின் 46வது திருத்தூது பயணம், புலம்பெயர்ந்தவரோடு உணவு உண்ட திருத்தந்தை, நவீன அடிமைத்தனங்கள் எவை என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள், இன்றைய நிகழ்ச்சிகள் போகலாம். மாயாஜாலங்களும் மூட நம்பிக்கைகளும் ஏன் இக்காலத்தில் அதிகம் தேவைப்படுகின்றன என்பதற்கான பதிலை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது வாராந்திர மறைக்கல்வி உரையின் போது அழகை குறித்து பகிர்ந்து கொண்டார். அழகை என்பது ஒரு சூட்சமம் அல்ல என்றும், இன்று மந்திரவாதிகளுக்கும் மூட நம்பிக்கைகளுக்கும் அதிக தேவை நிலவுவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது என்றும் தெரிவித்தார். அழகை ஒரு ஏமாற்றுக்காரன், ஆனால் அப்படி இல்லை என்று அது நம்மை நம்ப வைக்கிறது. அதனால் அவன் எல்லாவற்றிலும் ஆதிக்கம் செலுத்துகிறான். மேலும் அவன் புத்திசாலி. நீங்கள் மூட நம்பிக்கை கொண்டவராக இருந்தால் நீங்கள் அறியாமலேயே அழகையோடு உரையாடுகிறீர்கள். இனி நீங்கள் அழகையோடு உரையாட வேண்டாம். மேலும் திருத்தந்தை அவர்கள் ஆபாச திரைப்படங்கள் போன்ற தற்போதைய நடைமுறைகள் குறித்தும் கண்டித்தார். அங்கே அழகையின் இருப்பு வெளிப்படையானது என்றும் தெரிவித்தார். நமக்கு எல்லோருக்கும் தெரியும், அழகை அங்கே வேலை செய்கிறது. ஒவ்வொரு அலைபேசியிலும் இந்த கொடூரம் நிகழ்கிறது. அழகையின் மொழி இணையத்தில் ஆபாச படங்களாக விரிகின்றன. இறுதியாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மத்திய கிழக்கில், குறிப்பாக சமீபத்திய தாக்குதல்களுக்கு பிறகு லெபனானில் அமைதி நிலவ வேண்டுகோள் விடுத்தார். லெபனானிலிருந்து வரும் செய்திகளால் நான் வேதனை அடைகிறேன். அங்கு கடந்த சில நாட்களில் கடுமையான குண்டுவெடிப்புகள் பல உயிரிழப்புகளையும் அழிவையும் ஏற்படுத்தியுள்ளன. சர்வதேச சமூகம் இதை முடிவுக்கு கொண்டு வர அனைத்து முயற்சிகளையும் எடுக்க வேண்டும். ஏனென்றால் இது ஏற்றுக்கொள்ள முடியாதது. பெல்ஜியம் மற்றும் லக்சம்பர்க் திருத்தூது பயணத்திற்கு முன்பாக திருத்தந்தையின் பொது நிகழ்ச்சியாக இது நடைபெற்றது. லேசான காய்ச்சல் போன்ற சூழல் காரணமாக திங்களன்று திருத்தந்தை அவர்கள் தனது கூட்டங்களை ரத்து செய்தாலும் 87 வயதான அவர் உடல்நலக் குறைவுக்கான அறிகுறிகளை காட்டவில்லை என்பது ஆச்சரியத்துக்குரியது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மற்றும் ஒரு திருத்தூது பயணத்தை மேற்கொள்வதாக இருந்த இடம் என்னவென்று இந்த பகுதியில் பார்ப்போம். கத்தோலிக்க திரு அவை சந்திக்கும் சவால்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கும் பெல்ஜியத்திற்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இம்முறை மற்றொரு திருத்தூது பயணத்தை தொடங்கியிருக்கிறார். அதன் முக்கிய கவலைகளில் ஒன்று எண்ணிக்கை. எடுத்துக்காட்டாக திருத்தந்தை அவர்கள் 2021ஆம் ஆண்டு ஐரோப்பிய ஆயர்களுடன் பேசிய ஒன்றை குறிப்பிடலாம். திரு அவையின் பல்வேறு நிலைகளில் விவாதங்கள், நிகழ்ச்சிகள், திட்டங்கள் மற்றும் உத்திகள் ஆகியவற்றை கற்பதில் ஆற்றலை செலுத்தி உண்மையான நற்செய்தியின் பார்வையை இழந்து பிறநல பணிக்கான தூண்டுதலை இழப்பதுதான் நமது பிரச்சனை. பெல்ஜியத்தின் மக்கள் தொகையில் 2/3 கத்தோலிக்கர்கள் என்றாலும் பெரும்பான்மையானவர்கள் நடைமுறையில் இல்லை. 2017ஆம் ஆண்டு முதல் ஞாயிறு திருப்பலி வருகை 44% குறைந்துள்ளது. மேலும் பல துறவற கட்டிடங்கள் வேறு ஒன்றாக மாற்றப்பட்டுள்ளன. 2006ஆம் ஆண்டு வரை பிரான்சிஸ்கன் இளம் துறவிகளுக்கு சொந்தமான இந்த ஆலயம் பின்பு ஒரு ஆடம்பர ஹோட்டலாக மாற்றப்பட்டது. அதோடு நிற்கவில்லை. பங்கு தளங்களை பராமரிப்பதில் உள்ள சிரமம் புருசல்ஸில் உள்ள புனித பதுவை அந்தோனியர் ஆலயத்தை ஒரு பாறை ஏறும் சுவராக மாற்றியுள்ளது. இங்குள்ள கவலை வருகை எண்ணிக்கை மட்டுமல்ல, மாறாக மேய்ப்பு பணியாளர்கள் பற்றாக்குறையும் உள்ளது.
6 ஆண்டுகளில் பெல்ஜியம் 915 மறைமாவட்ட குருக்களை இழந்துள்ளது. மீதமுள்ளவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் 75 வயதுக்கு மேற்பட்டவர்கள். இப்போது பெல்ஜியத்தில் உள்ள குருக்களில் கணிசமான சதவீதம் பேர் மற்ற நாடுகளிலிருந்து அங்கு சென்றிருக்கின்றனர். பெல்ஜியத்தில் இருக்கும்போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது ஆசிய பயணத்திலிருந்து திரும்பும் விமானத்தில் முறைகேடு குறித்து பேசினார். இவற்றை பற்றி தெளிவாக பேச வேண்டும், மறைக்கக்கூடாது. முறைகேடுகளுக்கு எதிரான வேலை என்பது நம் அனைவரும் செய்ய வேண்டிய ஒன்று. மேலும் பாலியல் முறைகேட்டிற்கு எதிராக மட்டுமல்ல, அனைத்து வகையான முறைகேடுகளுக்கு எதிராகவும் பேச வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு வகையான முறைகேடும் ஒரு நபரின் மாண்பை அளிக்கிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் முறைகேட்டிலிருந்து தப்பிய 15 பேரும் தனிப்பட்ட முறையில் சந்திப்பார்கள் என்ற பெல்ஜிய ஆயர்கள் பேரவை சுட்டிக்காட்டிய செய்தியை வத்திகான் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. பெல்ஜியத்தில் உள்ள திரு அவையை குறிக்கும் ஊழல்களில் ஒன்று குழந்தைகளுக்கு முறைகேடு செய்ததாக கண்டறியப்பட்ட முன்னாள் பேராயர் புரூஜஸ் அவர்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மார்ச் மாதம் குருத்துவத்திலிருந்து வெளியேற்றினார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பெல்ஜியத்தில் வழங்கிய சில உரைகளின் போது முறைகேடு வழக்குகளை எடுத்துரைப்பார் என்று எதிர்பார்க்கலாம் என்று, ஆனால் 1970ஆம் ஆண்டு பிளமிஷ் மற்றும் பிரெஞ்சு என 2ஆக பிரிக்கப்பட்ட லூவைன் கத்தோலிக்க பல்கலைக்கழகத்தின் 600வது ஆண்டு விழாவை கொண்டாடுவதை திருத்தந்தையின் பயணத்திற்கான அதிகாரப்பூர்வ காரணம். பெல்ஜியத்தில் உள்ள மொழியியல் தகராறு நாட்டின் மற்றொரு முக்கிய பிரச்சனையாக இருந்து வருகிறது. இந்த உள்ளூர் மக்களிடையே பல ஆண்டுகளாக அரசியல் மற்றும் சமூக கருத்து வேறுபாடுகளுக்கு வழிவகுத்த ஒரு பிரச்சனையாகவும் அது இருந்து வருகிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது வருகையின் போது தனது திருப்பீட தலைமையின் முக்கிய முன்னுரிமைகளில் ஒன்றான புலம்பெயர்தல் குறித்தும் கவனம் செலுத்துவார். பெல்ஜியம் வந்துள்ள அகதிகளுடன் பல்கலைக்கழகத்தில் சந்திப்பு ஒன்றை நடத்தவிருந்தார் என்பது கவனிக்கத்தக்கது. சென்ற வாரங்களில் 46வது திருத்தூது பயணமாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் லக்சம்பர்க் நாட்டிற்கு சென்றார். அங்கு நிகழ்ந்தவற்றை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது 46வது திருத்தூது பயணத்திற்காக லக்சம்பர்க் செல்லும் விமானத்தில் இருந்தபோது விமானத்தில் இருந்த பத்திரிகையாளர்களை அவர் வழக்கத்திற்கு மாறாக வரவேற்றார். தரையிறங்கியவுடன் திருத்தந்தை அவர்கள் கிராண்ட் டியூக் ஹென்ரியை சந்தித்தார். அவர் தனது பொறுப்புகளை இந்த மாதத்தில் தனது மகனிடம் ஒப்படைப்பார். கடந்த நூற்றாண்டில் 2 முறை ஆக்கிரமிக்கப்பட்ட இந்நாட்டின் வரலாற்றை அங்கீகரித்து லக்சம்பர்க் அரசியல் அதிகாரிகளுக்காக திருத்தந்தை அவர்கள் தனது உரையை தொடங்கினார். லக்சம்பர்க் பின்னர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிறுவன உறுப்பினராகி இன்று உலகின் பணக்கார நாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது. சொத்து ஒரு பொறுப்பு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே மிகவும் பின்தங்கிய நாடுகள் புறக்கணிக்கப்படாமல் அவர்களின் ஏழ்மையான சூழ்நிலையில் இருந்து மீண்டு எழுவதற்கு உதவி புரிய விழிப்போடு இருக்க கேட்டுக்கொள்கிறேன். 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி லக்சம்பர்க்கின் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 50% பேர் வெளிநாட்டினராக இருக்கின்றனர். குடியேற்றத்தின் முக்கியத்துவத்தை பற்றி பேசிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பரந்த உலகிற்கு எடுத்துக்காட்டாக திகழும் அந்நாட்டின் நேர்மறையான முன்மாதிரியை பாராட்டினார். போரின் பயங்கரங்களுக்கு மாற்றாக பிரிவினைக்கு எதிராக ஒருங்கிணைத்தல் மற்றும் ஊக்குவித்தல் போன்ற நன்மைகளை லக்சம்பர்க் அனைவருக்கும் காட்ட முடியும். அதற்காக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புலம்பெயர்ந்தோரை வரவேற்று அவர்களுக்கு உங்கள் சமூகத்தில் ஒரு இடத்தை கொடுப்பதால் அது அவர்களை வளப்படுத்துகிறது. மேலும் அந்நாட்டு அரசியல் தலைவர்களிடம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு கோரிக்கையை வைத்தார். மேலும் ஒரு கருத்தை சேர்க்க விரும்புகிறேன். பிறப்பு விகிதத்தை பார்த்தேன். தயவு செய்து அதிக குழந்தைகள் வேண்டும். அதுதான் எதிர்காலம். நாய்கள் வளர்ப்பை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை, ஆனால் அதிக குழந்தைகள் வேண்டும். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது உரையை முடிப்பதற்கு முன் லக்சம்பர்க் நாட்டிற்காக இறைவேண்டல் செய்து அனைவருக்கும் ஆசீர் வழங்கினார். பெல்ஜியம் நாட்டின் புருசெல்ஸ் நகரில் 19ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு ஆலயத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புலம்பெயர்ந்தவரோடு உணவு நேரத்தை செலவிட்டார். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். அன்றைய நிகழ்ச்சி நிரலை தொடங்குவதற்கு முன் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 19ஆம் நூற்றாண்டின் அந்த ஆலயத்தில் ஒரு சிறப்பு குழுவுடன் காலை உணவை பகிர்ந்து கொண்டார். அதில் 9 ஆண் மற்றும் பெண் அகதிகளும் பொருளாதார தேவையில் உள்ளோரும் கலந்து கொண்டனர்.
பரிமாறப்பட்ட காஃபிகளும் குரோய்சன்ட் என்ற பிரெஞ்சு பேஸ்டரியும் திருத்தந்தையின் வருகைக்காக மட்டுமல்ல, ஒவ்வொரு நாள் காலையிலும் போராடும் மக்களுக்கு அவர்களின் நாளை தொடங்க உதவும் வகையில் இந்த ஆலயம் அதன் கதவுகளை திறந்து வைக்கிறது. இந்த பங்கு தளத்திற்கு செல்பவர்களுக்கு குறிப்பாக பீர் போன்ற பான உற்பத்தி செய்ய கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு உள்ளது. அவர்கள் திருத்தந்தையிடம் சிலவற்றை பகிர்ந்து கொண்டனர். அன்பு எவ்வாறு உறவு மற்றும் படைப்பாற்றலை தூண்டுகிறது என்பதை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் டிடோ ஆஃப் செயின்ட்ஸ் கில்லஸ் என்ற பானத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள். அது எப்படி இருக்கிறது என்பதை மதியம் சொல்கிறேன். பெல்ஜிய செஞ்சிலுவை சங்கத்தின் கூற்றுப்படி புருசல்ஸில் இவ்வாண்டு தொடக்கத்தில் 7000 பேர் தெருக்களில் வசித்து வந்தனர். அவர்களில் பலர் குழந்தைகள். ஐரோப்பிய ஒன்றியத்தின் அரசியல் மற்றும் பொருளாதார மையமானது இந்த மேய்ப்பு பணி நடைபெறும் இடங்களுக்கு அருகிலேயே அமைந்திருப்பது ஆச்சரியமான உண்மை. பெல்ஜியம் நாட்டின் தலைநகரில் திருப்பலி நிறைவேற்றிய திருத்தந்தை அவர்கள் முறைகேடுகளை மறைக்க வேண்டாம் என்று கூறிய கருத்து அதிக பொருளுள்ளதாய் அமைந்திருந்தது. அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். தனது பெல்ஜியம் பயணத்திற்கான அதிகாரப்பூர்வமான காரணம் இதுவல்ல. இருப்பினும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் பெல்ஜியம் பயணத்தின் மையமாக எப்போதும் இருந்தது முறைகேடுகள் ஆகும். ஏறக்குறைய அவரது அனைத்து கூட்டங்களிலும் அவர் முறைகேடுகள் குறித்து வெளிப்படையாக பேசினார். அவர் அரசர்கள், அரசியல்வாதிகள், துறவரத்தார் போன்றோரை சந்தித்த போதும் மற்றும் புருசல்ஸில் நிறைவேற்றிய திருப்பலியின் போதும் அதை செய்துள்ளார். அவரது வார்த்தைகள் அரங்கம் முழுவதையும் கரவொலியில் மூழ்கச் செய்தது. உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன், முறைகேடுகளை மறைக்க வேண்டாம். ஆயர்களையும் கேட்டுக்கொள்கிறேன், முறைகேடுகளை மறைக்க வேண்டாம். முறைகேடு செய்பவர்களை கண்டித்து இந்த முறைகேடு நோயிலிருந்து மீள அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். தீமையை யாரும் மறைக்க முடியாது. தீமையை வெளிச்சத்திற்கு கொண்டு வர துணிவு இருக்க வேண்டும். அது வெளிவரட்டும். மேலும் முறைகேடு செய்பவர் தீர்ப்புக்கு உள்ளாகட்டும். பெல்ஜியத்தில் நடந்த இறுதி நிகழ்வில் திருத்தந்தை அவர்களின் இயல்பு தெரிந்தது. 36,000 மக்கள் முன்னிலையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கார்மலைட் அருட்சகோதரியும் அவிலாவின் புனித தெரசாவின் முக்கிய ஒத்துழைப்பாளருமான ஆனி ஆஃப் ஜீசஸுக்கு அருளாளர் பட்டம் வழங்கினார். இந்த பெண் அக்கால திரு அவையில் ஒரு பெரிய சீர்திருத்த இயக்கத்தின் கதாநாயகர்களில் ஒருவராக திகழ்ந்தார். அவிலா தெரசாவின் அடிச்சுவடுகளை பின்பற்றினார். ஸ்பெயின், பிரான்ஸ் மற்றும் இங்கே புருச்சலில் கூட அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றினார். திருப்பலிக்கு பிறகு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மூவேளி ஜெபத்தில் கலந்து கொண்டார். அனைத்து பெல்ஜிய மக்களுக்கும் அங்கே ரோமுக்கு திரும்பியதும் பாடோயின் அரசரை அருளாளர் நிலைக்கு உயர்த்துவதற்கான செயல்முறையை தொடங்குவதாக கூறி ஆச்சரியத்தை அளித்தார். அரசர் பாடோயின் அவர்கள் ஒரு கத்தோலிக்க அரசராக இருந்ததோடு கருக்கலைப்பை சட்டப்பூர்வமாக்குவதில் கையெழுத்திடுவதற்கு பதிலாக பதவி விலகுவதை தேர்ந்தெடுத்தார் என்பது பாராட்டுக்குரியது. பெல்ஜிய ஆயர்கள் மாமன்றத்தின் செயல்முறைகள் எவற்றை மையப்படுத்தியதாக அமையும் என்பது குறித்ததான கேள்விகளுக்கு திருத்தந்தை அவர்களின் பதில் என்னவாக அமைந்தது என்பதை இந்த பகுதியில் பார்ப்போம். பெல்ஜியத்தில் உள்ள கத்தோலிக்க திரு அவையின் குருக்கள் மற்றும் பொதுநிலையினரை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சந்தித்த போது மத சார்பின்மையை எவ்வாறு கையாள்வது என்பது முதல் சிறை ஊழியத்தை எவ்வாறு நிர்வகிப்பது என்பது வரையிலான அனைத்து தலைப்புகளும் இடம்பெற்றன. ஆயர் மாமன்றத்தின் இறுதிக்கட்டம் தொடங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்பு ஆயர் மாமன்றத்தின் நோக்கங்கள் குறித்தும் திருத்தந்தையிடம் கேட்கப்பட்டது. ஆயர் மாமன்ற செயல்முறையானது நற்செய்தியை நோக்கி திரும்புவதாக இருக்க வேண்டும். அதில் நாகரிகமான நவீன சீர்திருத்தங்கள் இடம்பெறக்கூடாது. நற்செய்திக்கு செவி கொடுக்காத அல்லது விசுவாசத்தை விட்டு விலகிய சமுதாயத்திற்கு எப்படி நற்செய்தி அறிவிப்பது? இந்த கேள்வியை நாம் அனைவரும் நமக்குள்ளே கேட்டுக்கொள்ள வேண்டும். பெல்ஜிய ஆயர் பேரவையானது பிப்ரவரி மாதத்தில் பெண்களின் குருத்துவ நியமனம் உட்பட்ட சிலவற்றை முன்வைத்தது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த தலைப்புகளை அமர்வுக்கு தொடர்பில்லாதவையாக எண்ணினார். இருப்பினும் அவை தொடர்ந்து ஆய்வு செய்யப்படும். திரு இருதய பசிலிக்காவில் நடந்த இந்த கூட்டத்தில் பாலியல் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான தங்குமிடங்களில் மீண்டும் முறைகேடு செய்யப்பட்டது குறித்த தகவல் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. பாதிக்கப்பட்டவர்களின் துன்பங்களுக்கு முன்னால் கல் நெஞ்சத்தோடு இல்லாமல் நமது அருகிருப்பை அவர்களுக்கு காட்டவும், நம்மால் முடிந்த அனைத்து உதவிகளையும் அவர்களுக்கு வழங்கவும் இரக்கம் கொள்ள வேண்டும். யாரையும் வெற்றி கொள்ளாத
அனைவருக்கும் சேவையாற்றும் திரு அவையாக இருங்கள். முந்தைய நாள் முறைகேடுகளிலிருந்து தப்பிய 17 பேரை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சந்தித்தார். தனிப்பட்ட 2 மணி நேர சந்திப்பின் புகைப்படங்கள் ஏதும் வெளியிடப்படவில்லை. ஆனால் திருத்தந்தை அவர்கள் அவர்களுடைய சாட்சியங்களை கேட்பதில் நேரத்தை செலவிட்டார் என்பது கவனிக்கத்தக்கது. லூவென் கத்தோலிக்க பல்கலைக்கழக மாணவர்களிடையே உரையாற்றிய திருத்தந்தை அவர்கள் நவீன அடிமைத்தனங்கள் குறித்தும் பெண்கள் யார் என்பதை குறித்தும் கூறியிருக்கிறார். அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இம்முறை லூவென் பல்கலைக்கழகத்தின் பிரெஞ்சு மொழி பேசும் வளாகத்திற்கு சென்றார். அவரை அங்கிருந்த மாணவர்கள் ஆரவாரம் செய்தும் கரவொலி எழுப்பியும் வரவேற்றனர். சில கருத்துக்களை கேட்ட பின் மாணவர்களின் கேள்விகளுக்கு திருத்தந்தை அவர்கள் பதிலளித்தார். சில சமயங்களில் மதம் எவ்வாறு மாசுபடுத்தப்படலாம் என்பது குறித்தும் பேசினார். போர் என்பது கொடூரத்தின் வெளிப்பாடு. அதே போலத்தான் ஊழலும். இவை அடிமைத்தனத்தின் நவீன வடிவங்கள். சில நேரங்களில் இந்த தீமைகள் மதத்தையே மாசுபடுத்துகின்றன. இது ஆதிக்கத்தின் கருவியாக மாறும்போது அது இறைவனையே நிந்திப்பதாகும். திருத்தந்தை அவர்கள் பெண்களின் பங்களிப்பு குறித்தும் குறிப்பிட்டார். பெண்மை என்பது கருத்தியல் அல்லது சித்தாந்தங்களிலிருந்து உருவாகவில்லை என்றும் மாறாக அது ஓர் எழுதப்படாத உண்மை சட்டம் என்றும் திருத்தந்தை அவர்கள் சுட்டிக்காட்டினார். திரு அவை ஒரு பெண் என்பதையும் நினைவூட்டினார். பெண் என்பது ஒரு ஏற்றுக்கொள்ளல், ஒரு அக்கறை மற்றும் அர்ப்பணிப்பு என்று கூறலாம். எனவே ஆணை விட பெண்தான் முக்கியம். ஆனால் பெண் ஆணாக விரும்புவது மிகவும் மோசமானது. அவள் ஒரு பெண் என்பதுதான் கூடுதல் பலம். அது மிகவும் முக்கியமானது. நிறைவாக பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேறிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கொடிகள் மற்றும் பாரம்பரிய உடைகளுடன் தனக்காக காத்திருந்த சுமார் 4000 மாணவர்களை சந்தித்து வாழ்த்தினார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் பெல்ஜிய பயணத்திற்கான மற்றும் ஒரு முக்கிய காரணம் 600 வருடங்கள் பாரம்பரியம் கொண்ட லூவென் பல்கலைக்கழகமாகும். அது தொடர்பான தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். அரசர்கள், கத்தோலிக்கர்கள் மற்றும் பெல்ஜியம் நாட்டின் பெரியவர்களை திருத்தந்தை அவர்கள் சந்தித்தார். இருப்பினும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பெல்ஜியம் சென்றதற்கான அதிகாரப்பூர்வ காரணம் என்னவென்றால் உலகின் மிக பழமையான பல்கலைக்கழகங்களில் ஒன்றான லூவென் பல்கலைக்கழகத்தின் 600வது ஆண்டு விழாவை கொண்டாடுவதுதான். அங்கே திருத்தந்தை அவர்கள் வழங்கிய உரையில் அகதிகளை திறந்த மனதுடன் வரவேற்ற பல்கலைக்கழக சமூகத்திற்கு நன்றி தெரிவித்தார். எல்லைகள் இருக்கப்பட வேண்டும் என்று சிலர் குரல் கொடுக்கும்போது நீங்கள் உங்கள் கதவுகளை விரிவுபடுத்தியிருக்கிறீர்கள். அதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வழியால் அடையாளம் காணப்பட்ட இவர்களை ஏற்கவும் கல்வி அளிக்கவும் உங்கள் கரங்களை திறந்திருக்கிறீர்கள். மிகவும் நன்றி. 1968ஆம் ஆண்டு மொழியியல் வேறுபாடுகள் காரணமாக டச்சு பேச்சு வழக்கு மற்றும் பிரெஞ்சு பேச்சு வழக்கு என பல்கலைக்கழகம் 2ஆக பிரிக்கப்பட்டது. 2 வளாகங்களும் சுமார் 15 மைல் தொலைவில் இருக்கின்றன. திருத்தந்தை அவர்கள் முதலில் டச்சு மொழி பேசும் வளாகத்திற்கு சென்றார். கூட்டத்தின் முடிவில் அகதிகள் குழுவை ஒவ்வொருவராக வாழ்த்தி அவர்களின் சாட்சியங்களை கேட்டறிந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சமீபத்தில் பெல்ஜிய பயணத்தில் பேசிய கருத்துகள் பெரிதும் பேசப்பட்டது. அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். பெல்ஜியம் பயணத்தின் போது திருத்தந்தையின் செய்திகள் கவனிக்கப்படாமல் இல்லை. அவை பெரும்பாலான நேர்மறை வினைகளை உருவாக்கி இருந்தன. முறைகேடுகளுக்கு எதிரான தனது கருத்துக்களுக்காக திருத்தந்தை அவர்கள் அனைவரின் பாராட்டுதல்களையும் பெற்றுள்ளார். ஆனால் லூவென் பல்கலைக்கழகத்தில் பெண்கள் பற்றிய அவரது அறிக்கைகளுடன் உடன்படாத ஒரு குழு இருந்தது. திருத்தந்தை அவர்கள் தனது பயணத்திலிருந்து திரும்பிய போது அக்குழுவின் அறிக்கைக்கு பதிலளித்தார். இந்த அறிக்கையை நான் பேசுவதற்கு முன்பே உருவாக்கி இருக்கிறார்கள். இது அறம் அல்ல. நான் கூறுவதை கேட்க விரும்பாத மந்த மனம் கொண்டவர்களை நான் காண்கின்றேன். திரு அவை வாழ்க்கையில் பெண் ஆணுக்கு சமமாவார். பெண் உயர்ந்தவள். திருப்பணியை விட பெண்ணின் இறை ஒன்றிப்பு பெரியது. Anzi, nella vita della Chiesa la donna è superiore, perché la Chiesa è donna. Sul ministerio è più grande la misticità della donna che il ministero.
கருக்கலைப்புக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டு வந்த அரசரான பாட்வின் அவர்களை அருளாளர் நிலைக்கு உயர்த்தும் செயல்முறையின் அறிவிப்பானது மற்றும் ஒரு சர்ச்சையானது. பெல்ஜியத்தின் ஜனநாயக வாழ்வில் அரசியல் தலையீடு இது என்று பார்த்ததாக பத்திரிகையாளர்கள் கூறினர். இதற்கு பதிலளித்த திருத்தந்தை அவர்கள் தனது நிலைப்பாட்டை மீண்டும் தெளிவுபடுத்தினார். அந்த அரசர் துணிவோடு இருந்தார். அவர் மரண சட்டத்தை எதிர்த்ததோடு அதில் கையெழுத்திடாமல் பதவி விலகினார். அதற்கு துணிவு வேண்டும் இல்லையா? ஒரு அரசியல்வாதிக்கு துணிச்சல் வேண்டும். ஒரு மனிதன் கொல்லப்படுகிறான், அதற்கு மருத்துவர்கள் உடந்தையாக இருக்கிறார்கள். இதை மறுக்க முடியாது. மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் மோதல்கள் இப்போது லெபனானை மையமாக கொண்டு இருப்பது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை கவலைக்கு உள்ளாக்கி இருக்கிறது. அவரது பயணத்தின் போது இஸ்ரேல் ஹெஸ்பொல்லாவின் தலைவரை கொன்றது. ஊடக அறிக்கைகளின்படி 2000 பவுண்ட் குண்டுகள் இதுவரை வீசப்பட்டுள்ளன. இவையெல்லாம் எப்படி நடந்தன என்பது புரியவில்லை. ஆனால் தற்காப்புக்கு ஏற்ற அளவில்தான் தாக்குதலும் இருக்க முடியும். அப்படி இல்லாத தாக்குதல் அறநெறிக்கு அப்பாற்பட்ட ஆதிக்க மனநிலையை காட்டுகிறது. கேனரி தீவுகளிலிருந்து வந்த செய்தியிலிருந்து தான் உணரும் வழியை பற்றியும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பேசினார். அங்கு புலம்பெயர்ந்தோர் சென்ற படகு ஒன்று விபத்துக்குள்ளானது. அப்போது 9 பேர் இறந்தனர். மேலும் 48 பேர் காணாமற் போயினர் என்பது குறிப்பிடத்தக்கது. எருசலேமில் போர் நிறுத்தம் ஏற்பட ஒரு நாளை இறைவேண்டல் நாளாக அனுசரிக்க லத்தீன் ரீதி முதுபெரும் தந்தையவர்கள் சமீபத்தில் அழைப்பு விடுத்திருக்கிறார். அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். காசாவில் போர் தொடங்கி ஓராண்டு நிறைவடைய இன்னும் சில நாட்களே இருந்தன. எருசலேமின் லத்தீன் முதுபெரும் தந்தை அவர்கள் போர் நிறுத்தத்திற்கும் வன்முறைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கும் தொடர்ந்து அழைப்பு விடுத்து வருகிறார். கர்தினால் பிசபெல்லா அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தனது கவலையை வெளிப்படுத்தியதோடு புனித பூமியில் உள்ள கிறிஸ்தவர்களிடம் வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளார். அதில் அக்டோபர் 7ஆம் நாளன்று ஜெபம், நோன்பு மற்றும் தவம் இருக்க கர்தினால் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். அது மட்டுமன்றி கடந்த ஒரு வருடமாக புனித பூமியானது இதுவரை கண்டிராத அல்லது அனுபவித்திராத வன்முறை மற்றும் வெறுப்பின் சூழலில் மூழ்கியுள்ளது என்பதை உணர்தல் அவசியம் என்றும், கடந்த 12 மாதங்களில் நாம் கண்ட துயரங்களின் தீவிரமும் தாக்கமும் நமது மனசாட்சியையும் மனித உணர்வையும் ஆழமாக சிதைத்துவிட்டது என்றும் தனது அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளார். அக்டோபர் மாதம் 7ஆம் நாளன்று தெற்கு இஸ்ரேலில் நடைபெற்ற ஓர் இசை விழாவில் ஹமாஸ் தாக்குதல் நடத்தியது. இதில் 360க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டனர். இதையடுத்து அப்பகுதியில் தொடர்ந்து பதற்றம் நீடித்து வருவது கவனிக்கத்தக்கது. என் நண்பர்களே, இன்றைய நிகழ்வு அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.